நான் மண்பானையில் சமைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கு போய் மண் சட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் என்ன ரொம்ப ஹார்டான ப்ராசஸ்னால், இது வந்து 3 to 4 டேஸ் இந்த மாதிரி விறகடுப்பில் வச்சு அதை பழக்கணும். பழக்கியாச்சு வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா, சாம்பார், ரசம். அதுக்கு துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மண்பானையில் ஓரளவுக்கு பருப்பு எடுத்தேன். அதுக்கு தகுந்த ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு. அது கூட நான் என்ன பண்ணுவேன்னா, 2 தக்காளியை வந்து அப்படியே முழு தக்காளி உள்ளே போட்டு வேக வச்சுருவேன். இது வேகிற கேப்பில் காய் கட் பண்ணிட்டு வந்துடலாம். அண்ட் ரசத்துக்கு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது ரசத்துக்கு அரைச்சிட்டு வந்தது. இதை வந்து நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுவேன் சாம்பாருக்கு. ஏன்னா அப்போ வந்து ஒரு நல்ல வாசம் அடிக்கும்ட்டு ரசத்துக்கு அரைச்சதை கொஞ்சம் நம்ம சாம்பாருக்குள்ளேயே ஆட் பண்ணிடுவேன். அடுத்தது காயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் வெங்காயம் தக்காளிலாம் தாளிப்புக்கு ஆட் பண்ணுறதே இல்லை. வெங்காயம் தக்காளிலாம் ஆல்ரெடி உள்ளேயே சாம்பார்லேயே போட்டுருவேன். வெறும் தாளிப்பு மட்டும்தான் சாம்பாருக்குள்ள ஊற்றுவேன். சாம்பாரில் இருந்த தக்காளி எடுத்து நல்லா மசிச்சுக்குவேன். அப்புறம் ரசத்துக்கு அரைச்சி வச்சது புளித்தண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு அப்படியே தாளிப்பில் ஊற்றிடுவேன். சாம்பார் வச்சோம்னா ரசம் வைக்கிறது வந்து பெரிய மேட்ரே இல்லை. ஆனால் தனியாக ரசம் வைக்கிறதுனா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 தக்காளி போட்டோம்லவா, ஒரு தக்காளி ரசத்துக்கு, ஒரு தக்காளி சாம்பாருக்குள்ளேயே மறுபடியும் எடுத்து அதை மசித்து உள்ளேயே போட்டுருவேன். இதை வந்து தனியாக ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு தாளித்து உள்ளே ஊற்றிடுவேன். ஆனால் இந்த தடவை மண் சட்டியில் வச்சதுக்கு அதுக்கும் உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் அம்மாச்சி கையில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. சைட் பை சைட் ரசம் கொதிச்சிச்சுன்னா ஆஃப் பண்ணிடுவேன். இதில் கொஞ்சம் மல்லித்தலை போட்டு இறக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருந்தேன். அது பாப்பாவுக்கு நல்லா மசிக்கிறதுக்கு வந்து பாப்பாவோட கிண்ணியில் போட்டு ஒரு டம்ளரை வச்சு நல்லா மசிச்சுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி அவளுக்கு கொடுத்தா அவளும் நல்லா சாப்பிட்டா. சாம்பார் வைக்கிறதோட பெனிஃபிட் வந்து ரசமும் ஈஸியாக வச்சாச்சு, பாப்பாவுக்கு சாப்பாடும் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.